Decode the world unfiltered. மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு இடையே அலாஸ்கால நடைபெறுகிறது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புதின் இடையிலான பேச்சுவார்த்தை. தான் நினைத்த பாதையில் பேச்சுவார்த்தை செல்லவில்லை என்றால் அதனை விரைவில் முடித்துக் கொள்வேன் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையையும் புதினுக்கு கொடுத்திருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு இடையே அலாஸ்கால நடைபெறுகிறது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புதின் இடையிலான பேச்சுவார்த்தை. இந்த பேச்சுவார்த்தை அலாஸ்காவில் இருக்கக்கூடிய ஜாயிண்ட் பேஸ் எல்மாண்ட் ரிச்சர்ட்சன் அப்படிங்கிற இராணுவ தளத்தில் நடைபெற இருக்குது. இந்த சந்திப்பினுடைய மையப்புள்ளி அப்படிங்கிறது யுக்ரைன் ரஷ்யா அமைதி ஒப்பந்தம் தான். இந்த ஒப்பந்தத்துக்காக தான் 3 ஆண்டுகளாக, அதாவது இந்த முறை தேர்வான பிறகு தொடர்ச்சியாக அழுத்தம் தராரு டொனால்ட் ட்ரம்ப். 3 ஆண்டுகளாக நடைபெற்று வரக்கூடிய போரை நிறுத்தும் வகையிலான அமைதி ஒப்பந்தம் ஏற்பட வாய்ப்பு அதிகம் இருப்பதாக ட்ரம்ப் கூறியிருக்கிறார். யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இல்லாமல் எந்த ஒரு முடிவுக்கும் ரஷ்ய அதிபர் புதின் தன்னை நிர்பந்திக்க முடியாது அப்படின்னும் ட்ரம்ப் ஒரு நம்பிக்கை தெரிவிக்கிறாரு. இப்படி சொல்றாரு, புதின் இஸ் நாட் கோயிங் டு மெஸ் அரவுண்ட் வித் மீ அப்படின்னு குறிப்பிடுறாரு ட்ரம்ப். சந்திப்பு தொடங்கிய 2 நிமிடங்களுக்குள் அது சரியான பாதையில் செல்கிறதா அப்படிங்கிறது தனக்கு தெரிந்துவிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் வெளிப்படுத்துகிறாரு டொனால்ட் ட்ரம்ப். அடிப்படையில் அவர் வர்த்தகர், அதனால் அவருக்கு இந்த பேச்சுவார்த்தை எப்படி போகும்ன்றதெல்லாம் தெரியும். தான் நினைத்த பாதையில் பேச்சுவார்த்தை செல்லவில்லை என்றால் அதனை விரைவில் முடித்துக் கொள்வேன் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையையும் புதினுக்கு கொடுத்திருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். இந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைய 25% வாய்ப்புகள் இருப்பதாகவும் ட்ரம்ப்பே குறிப்பிடுறாரு. அவருடைய கணிப்பு ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம், அதுவும் நாம் இன்னைக்கு டீகோட் செய்ய இருக்கிறோம். இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஜெலன்ஸ்கி புதின் இவங்க 2 பேரோடையும் சேர்த்து முத்தரப்பு சந்திப்பு நடைபெறும் அப்படிங்கிற ஒரு உறுதியையும் டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்திருக்காரு. ரஷ்யா யுக்ரைன் இவங்க 2 பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரதேசங்களை மாற்றிக்கொள்வது குறித்து விவாதிக்கப்படலாம் அப்படிங்கிறதும் டொனால்ட் ட்ரம்ப்புடைய கருத்தாக இருக்குது. அமெரிக்கா ரஷ்யா இடையில வர்த்தக மற்றும் பொருளாதார ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்தும் இந்த சந்திப்பில் விவாதிக்கப்படும் அப்படின்னு ரஷ்ய அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. இந்த சந்திப்பை பொறுத்த வரைக்கும் 2 தலைவர்களும் முதல்ல தனியாக சந்திக்கிறாங்க. அதுக்கு பிறகு 2 குழுக்களும் சந்தித்து பேசக்கூடிய வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இறுதியில் 2 தலைவர்களுடைய கூட்டு செய்தியாளர் சந்திப்பும் நடக்கும். இதுக்கு தான் உலகமே காத்திருக்கிறது. இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறத நோக்கி ரஷ்யா என்ன முன்னெடுப்பை எடுக்கப் போகிறதுங்கிறது தான் இப்போ முக்கியமான ஒன்று. யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ட்ரம்ப் அளித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான மிக நேரடியான ஒரு முயற்சி அப்படின்னு இதை சொல்லலாம். ஆனாலும் ரஷ்யா சில சாத்தியமற்ற நிபந்தனைகளை விதிச்சிருக்கிறதுனால பேச்சுவார்த்தை வெற்றி பெறுமா இல்லையா அப்படிங்கிற கேள்வியும் தொடர்ச்சியாக எழுந்து கொண்டே இருக்குது. அப்படி என்ன நிபந்தனைகள்லாம் விதிச்சிருக்கு ரஷ்யா அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம நேட்டோ அமைப்பில் சேரும் தன்னுடைய விருப்பத்தை கைவிட்டு ரஷ்யா மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கு இடையே நடுநிலையாக யுக்ரைன் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது முதல் நிபந்தனை. கிரீமியா தீபகற்பம், டொனட்ஸ், அதுக்கப்புறம் லுகான்ஸ், கர்சன் உள்ளிட்ட 4 பிராந்தியங்களை ரஷ்யாவோட இணைத்து கொண்டதை யுக்ரைன் சர்வதேச சட்டத்தின் கீழ் அங்கீகரிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையை ரஷ்யா விதிக்குது. இது ரொம்ப முக்கியமான நிபந்தனை. இதை ஜெலன்ஸ்கியோ அல்லது யுக்ரைனோ ஏற்றுக்கொள்வார்களா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி தான். இன்னொரு முக்கியமான நிபந்தனைங்கிறது யுக்ரைன் தன்னுடைய இராணுவ வீரர்களுடைய எண்ணிக்கையையும் இராணுவ பலத்தையும் குறைக்க வேண்டும் அப்படின்னு ரஷ்யா நிபந்தனை விதிக்கிறாங்க. இதுக்கு யுக்ரைனோ அல்லது வேறு எந்த நாடுமே கூட ஒப்புக்கொள்ளுமா அப்படிங்கிற கேள்வி எழக்கூடியதாகத்தான் மாறுது. யுக்ரைன் மண்ணில் மேற்கத்திய படைகளை நிலைநிறுத்தக்கூடாது அப்படிங்கிறதும் ரஷ்யாவுடைய மற்றொரு நிபந்தனை. போர்னால் ஏற்பட்ட இழப்புகளுக்கு இழப்பீடு கோராமல் 2 நாடுகளும் பரஸ்பர வர்த்தகம், தகவல் தொடர்பு மற்றும் தூதரக உறவுகளை மீண்டும் தொடங்க வேண்டும். இதெல்லாம் புதின் தரப்பிலிருந்து வைக்கப்படக்கூடிய மிக முக்கியமான நிபந்தனைகளாக இருக்கின்றன. இப்போ அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகள் ரஷ்யா மீது விதித்திருக்கக்கூடிய பொருளாதார தடைகளை நீக்க வேண்டும் அப்படிங்கிற நிபந்தனையும் ரஷ்யா விதிச்சிருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவே ஒரு முடிவெடுக்க முடியும், டொனால்ட் ட்ரம்ப் ஒரு முடிவெடுக்க முடியும். ஆனால் ரஷ்யாவுடைய இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு ஏற்கனவே ஜெலன்ஸ்கி திட்டவட்டமாக சொல்லிட்டார். இந்த நிபந்தனைகள் சரணடைதலுக்கு சமம் அப்படின்னும் ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டிருக்கிறார். இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவை போட்டிருக்கிறோம். ரஷ்யாவை போலவே யுக்ரைனும் பல நிபந்தனைகளை விதிக்குது. இப்போ இந்த பேச்சுவார்த்தைகள் 2 பேருக்கும் நடந்து அதுக்கு பிறகு ஜெலன்ஸ்கியோட முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற இடத்துல இருந்து ஜெலன்ஸ்கி வைக்கக்கூடிய அந்த நிபந்தனைகள் அப்படிங்கிறதும் முக்கியத்துவம் பெறுது யுக்ரைன் தரப்பிலிருந்து. 2014ஆம் ஆண்டிலிருந்து ரஷ்யா ஆக்கிரமித்திருக்கக்கூடிய கிரீமியா உள்ளிட்ட
யுக்ரைனிய நிலப்பரப்பில் இருந்து ரஷ்ய படைகள் வாபஸ் பெற வேண்டும். அப்போ இந்த முரண் வந்துருச்சா? ஏற்கனவே ரஷ்யா நிபந்தனைக்கு நேர் எதிரான நிபந்தனையாக இப்போ யுக்ரைன் வைக்கிறத நம்ம பார்க்குறோம். யுக்ரைனுடைய சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து எல்லைகளும் மீட்டெடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதும் ஜெலன்ஸ்கி சொல்லக்கூடிய ஒரு அம்சம். இதில் ரஷ்யா சட்டவிரோதமாக இணைத்த கிரீமியா, டொனெட்ஸ், லுகான்ஸ், கர்சன் மற்றும் சபோரிஜியா பிராந்தியங்களும் அடங்கும். இப்போ நான் தான் சொன்னேன், ஏற்கனவே ரஷ்யா சொல்லக்கூடிய நிபந்தனை அப்படியே யுக்ரைனும் அதே நிபந்தனை வைக்குது. அதாவது நாங்கள் ஆக்கிரமித்தது எங்கள் பக்கமே இருக்கணும்னு ரஷ்யா சொல்கிறாங்க, ரஷ்யா ஆக்கிரமித்த பகுதிகள் மீண்டும் எங்களிடம் கொடுக்கணும்னு யுக்ரைன் சொல்கிறாங்க. இது ஒரு முக்கியமான டெட்லாக் பாயிண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ரஷ்ய தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள் போர்க்குற்றங்களுக்காக சர்வதேச அளவில் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான அம்சத்தை முன்வைக்கிறாரு ஜெலன்ஸ்கி. எதிர்காலத்தில் ரஷ்யாவுடைய ஆக்கிரமிப்பிலிருந்து யுக்ரைனை பாதுகாக்கிறதுக்கு நாட்டோ அல்லது பிற நாடுகளிடமிருந்து உறுதியான பாதுகாப்பு உத்தரவாதங்கள் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் ஜெலன்ஸ்கி முன்வைக்கிறார். போரினால் ஏற்பட்ட அனைத்து சேதங்களுக்கும் ரஷ்யா முழுமையான இழப்பீடு வழங்க வேண்டும். இந்த பாயிண்ட்டும் ரஷ்யாவுடைய நிபந்தனையிலிருந்து நேர் எதிராக இருக்கக்கூடிய நிபந்தனை. ஸோ இதுவும் ஒரு சிக்கலான ஒரு புள்ளியாக இருக்கலாம். ரஷ்யாவால் கைது செய்யப்பட்ட யுக்ரைன் இராணுவ வீரர்கள், அப்புறம் அவங்க மட்டும் இல்லை, கடத்தப்பட்ட குழந்தைகள் உள்ளிட்ட அனைத்து கைதிகளும் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும்ங்கிறது ஜெலன்ஸ்கி வைக்கக்கூடிய இன்னொரு நிபந்தனை. இந்த இரண்டு நாடுகளும் விதித்திருக்கக்கூடிய இந்த நிபந்தனைகள் பேச்சுவார்த்தையில் ஸ்டிக்கிங் பாயிண்ட். இதனால் அமைதி ஒப்பந்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறதே தெரியல. நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், 2-3 நிபந்தனைகள்ங்கிறது மிக முக்கியமாக 2 பேரும் நேர் முரணாக இருக்கக்கூடிய ஒரு எல்லையாக இருக்குது. அதுதான் ஸ்டிக்கிங் பாயிண்ட்டாக இருக்கும். இப்போ சோவியத் யூனியன் சிதறுண்ட போது தனித்தனி நாடுகளாக பிரிந்தவை தான் இந்த யுக்ரைனும் ரஷ்யாவும். யுக்ரைனை சுற்றி ரஷ்ய ஆதரவு நாடுகள் இருப்பதனால தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாட்டோவில் இணைய விருப்பம் தெரிவித்தது யுக்ரைன். இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் போரை தொடங்குச்சு ரஷ்யா. இப்போ போரினால் ஏற்பட்ட தாக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக பார்த்துட்டோன்னா, இந்த போர் இன்னும் நீடிக்க வேண்டி இருக்கிறதா, 2 பேருக்கு என்ன பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறதோடையும் இந்த பேச்சுவார்த்தைங்கிறத நம்ம ஒரு தொடர்புபடுத்தி பார்க்க முடியும். இந்த போர்னால் இதுவரைக்கும் 2 தரப்பிலும் சேர்ந்தது குறைந்தது 5 லட்சம் இராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு ஐக்கிய நாடுகள் சபை சொல்லுது. இது மட்டும் இல்லை, 50,000க்கும் மேற்பட்ட யுக்ரைன் மக்கள் பலியாகி இருக்கிறாங்க. யுக்ரைனில் இருக்கக்கூடிய நகரங்கள், வீடுகள், பள்ளிகள், மருத்துவமனைகள், தொழிற்சாலைகள் அப்படின்னு சுமார் 30% உட்கட்டமைப்பு முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ அழிக்கப்பட்டிருக்கு. யுக்ரைன் உலகின் முக்கியமான கோதுமை, சோளம் மற்றும் சூரியகாந்தி எண்ணெய் ஏற்றுமதி நாடுகளில் ஒரு முக்கியமான நாடு. ஐரோப்பாவுடைய தானிய களஞ்சியம் அப்படின்னு யுக்ரைனை அழைக்கிறாங்க. ரஷ்யா உக்கிரமாக தாக்கி வரக்கூடிய கிழக்கு மற்றும் தெற்கு யுக்ரைன் பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஹெக்டேர் விவசாய நிலங்கள் கன்னிவெடிகள், வெடிகுண்டுகள் மற்றும் ஏவுகணைகளால் நேரடியாக சேதமடைஞ்சிருக்குது. இதையெல்லாம் சரி பண்ணுறதே பெரிய ஒரு வேலையாக இருக்கும். போர் நின்றுவிட்டாலும் இந்த நிலங்களில் பயிரிடுவது அப்படிங்கிறது இப்போது மிகவும் ஆபத்தான ஒரு காரியம். ஏன்னா கன்னிவெடிகள் எங்கே இருக்குது, எப்படி இருக்குன்னே சொல்ல முடியாது. இதனால் யுக்ரைனில் விவசாயம் முற்றிலுமாக அழிந்து விட்டது அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. யுக்ரைன் விவசாய நிலங்கள் சேதமடைந்ததாலும் ஏற்றுமதி பாதிக்கப்படுவதனாலும் உலக அளவில் உணவு பற்றாக்குறை, அது மட்டும் இல்லாமல் விலைவாசி உயர்வு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. இது வெறும் இந்த 2 நாடுகளுக்கு சம்மந்தப்பட்டதில்லை, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல நாடுகளில் தாக்கத்தை உண்டாக்கக்கூடியதாக மாறியிருக்கு. யுக்ரைன் ரஷ்யா போரின் இழப்புகள் வெறும் உயிரிழப்புகள் மற்றும் பொருளாதார சேதத்தோடு நிற்கலை. உலகம் முழுவதும் அரசியல் ஸ்திரத்தன்மையற்ற ஒரு நிலைமையையும், மனிதாபிமான நெருக்கடி, அது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழல் அழிவு அப்படின்னு பல்வேறு வழிகளில் பெரிய தாக்கத்தை உண்டாக்கக்கூடியதாக இந்த போர் அப்படிங்கிறது மாறி இருக்கு. இந்த சூழலில் தான் ட்ரம்ப்புடனான புதினோட சந்திப்புங்கிறது முக்கியத்துவம் பெறுது. அது மட்டும் இல்லை, இந்த சந்திப்புங்கிறது ரஷ்யாவுக்கு தான் ஆதாயமாக அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அரசியல் நோக்கர்கள் அப்படி பார்க்குறாங்க. பேச்சுவார்த்தை நடைபெறக்கூடிய அலாஸ்கா ரஷ்யாவுக்கு மிகவும் நெருங்கிய பகுதி, ரஷ்யாவிடமிருந்து அமெரிக்கா வாங்கிய பகுதி. இப்போ இந்த ஜாயிண்ட் பேஸ் எல்மெண்ட் ஆஃப் ரிச்சர்ட்சன் அந்த பேஸ் சொன்ன இல்லையா, JBER அப்படிங்கிறது அலாஸ்காவுடைய அங்கோரேஜ் அப்படிங்கிற நகரத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமெரிக்க இராணுவ தளம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இராணுவ தளங்களில் இது ஒன்று. ரஷ்யாவுக்கு அருகாமையில் அமைந்திருக்கிறதுனால பனிப்போர் காலத்தில் இருந்த ரஷ்ய நடவடிக்கைகளை கண்காணிப்பதில் இது முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு தளமாக இருக்குது. அமெரிக்க விமானப்படையினுடைய எல்மெண்ட் ஆஃப் விமான தளத்தையும் அதேபோல் இராணுவத்தினுடைய ஃபோர்ட் ரிச்சர்ட்சன் தளத்தையும் ஒன்றிணைத்து உருவாக்கப்பட்ட ஒரு பகுதி. பனிப்போர் காலத்தில் சோவியத் யூனியனில் வான்வழி தாக்குதல்களை கண்டறிந்து தடுத்து நிறுத்துறதுல இந்த தளம் தான் முக்கியமான பங்கு வகித்தது அப்படின்னு பார்க்க முடியுது. இதனுடைய காரணமாக தான் வட அமெரிக்காவுடைய உச்சக்கட்ட பாதுகாப்பு அப்படிங்கிற பெருமைக்குரிய பட்டத்தை இந்த தளம் பெற்றிருக்குது. இந்த தளத்தில் அமெரிக்க விமானப்படையினுடைய F-22 ராப்டர் ஸ்டெல்த் போர் விமானங்கள் உட்பட பல முக்கியமான இராணுவ விமானங்கள்
நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த JBER தளத்தில் சுமார் 32,000க்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்கள் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினர் வசித்து வராங்க. இது ஆங்கரேஜ் நகரத்தினுடைய மக்கள் தொகையில் சுமார் 10%. இந்த ட்ரம்ப் புதின் பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சதுன்னா இந்தியாவுக்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குறதுனால இந்தியா மீது அமெரிக்கா கூடுதல் வரிகளை விதிச்சிருக்குது. இந்த பேச்சுவார்த்தை ட்ரம்ப்புக்கும் புதினுக்கும் இடையில பேச்சுவார்த்தை வெற்றி பெறாவிட்டால் இந்தியா மீது மேலும் கூடுதல் வரிகள் விதிக்கப்படும் அப்படின்னு அமெரிக்காவுடைய கருவூலத்துறை செயலாளர் ஸ்காட் பெசன்ட் அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார். இதனால் இந்த சந்திப்பின் முடிவு இந்தியாவுக்கும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் ரஷ்ய அதிபர் புதினுக்கும் இடையிலான இந்த பேச்சுவார்த்தையினுடைய முடிவுகள் அப்படிங்கிறது ஏதோ ஒரு விதத்தில் இந்தியாவுக்கும் ஒரு தாக்கம் செலுத்தக்கூடியதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்திய தரப்பிலிருந்தும் நாமும் இந்த பேச்சுவார்த்தையினுடைய இறுதி முடிவு என்ன, இந்த பேச்சுவார்த்தையினுடைய டெவலப்மெண்ட் என்னவாக இருக்க போகுது அப்படின்னு ஆர்வமாக கவனித்து வருகிறோம். எனவே இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு கட்டத்தை எட்டியிருக்கிறது. இந்த போர் நீடிக்கப் போகிறதா அல்லது போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு முதல் முயற்சியாக இருக்க போகிறதா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.